குட் மார்னிங் எஃப்எஃப். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி ரயிலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்த்தாண்டம் தொட்டி பாலம் அப்படின்னு இருக்குது. ஓகே மக்களே, இதுதான் தொட்டி பாலம். அங்கே தான் என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருந்தேன். கேமராவில் வச்சுருந்ததுக்கு அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து சார்ஜாக ஒரு 50 ரூபா வாங்கினாங்க. சரி முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ட்ரன்ஸ்லேயே காமராஜர் ஃபோட்டோவோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போயிட்டோம். இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்களா தண்ணி. ஒரு பக்கம் இந்த இதில் வந்துட்டு காமராஜர் காலத்திலேயே ஒரு சைடு தண்ணி ஒரு சைடு பாலம், அதாவது ஹைட்டான பாலம் அப்போவே கட்டியிருக்காங்க. அதான் இதோட ஸ்பெசிஃபிக் இங்கே. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு தொட்டி பாலம் வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் தொட்டி. ஒரு சைடு வந்துட்டு தண்ணி, ஒரு சைடு பாலம் அப்படியே போயிட்டுருக்கு. பரவாயில்ல, ஒர்த்து தான். இது வந்துட்டு நான் எப்போவும் சின்ன வயசில் வந்ததுங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டெல்லாம் மண்டையை கழுவி அங்கே இங்கேன்னு கேட்டு இந்த இடத்த கண்டுபிடிக்கிறக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டேன். ஆனால் வெற்றிகரமாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி பாலம் வந்துட்டு அந்த காலத்திலேயே மிஸ்டர் காமராஜர் அவர்கள் காலத்தில் கட்டி பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு எப்படி வழி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொட்டி ஒரு பாலமும் சேர்த்து செஞ்சு அந்த காலத்திலே ஒரு ப்ரில்லியண்ட்டே யோசிச்சிருக்காரு. இது எவ்வளோ ஆழம்னு மட்டும் பாருங்கள். இது வந்து நான் இப்போ நிற்கிற இடம், நான் ஒரு சின்ன கட்டடம் கட்டுறனால இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. நம்ம இன்ஸ்டா 360 அதை கன்டினியூ பண்ணி விட்றேன் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு பாருங்க. எவ்வளோ தூரம் நடக்கணும் பார்த்தீங்களா. இதை வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன வயசில் நான் இங்கே வந்தேங்க. இது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அது எனக்கு புரியுது. இது என்னென்னா, நான் வந்துட்டு ஒரு 9th or 10th படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே கோயிலெலாம் பார்க்குறக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ கூப்பிட்டு வரும்போது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இது அப்படி இது பார்த்துட்டு வேளாங்கண்ணி அங்கெல்லாம் போனோம். நான் என்ன நினச்சேன், அது வேளாங்கண்ணியில் இருக்குது அப்படின்னு நினச்சேன். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு தோணல் வந்துச்சு, ஏதோ நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் நாகூர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு கேட்டேன், டே மச்சான் இப்படி இருக்குது, ஆனால் அது எனக்கு இடம் தெரியலடா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் தான் சொன்னான், அது அங்கே இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருந்தான். அப்படியா, எங்கே அந்த ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொன்னோன்னே பையன் பிடிச்சிட்டான். என்னென்னா, நான் அவன்கிட்ட அரைகுறையாக தான் சொன்னேன், ஆனால் அவன் கரெக்டாக பிடிச்சி இந்த இடம் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் சரி வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி முடித்தேன். தனுஷ்கோடி அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே தான் வந்தேன். என்னோடய பிளானிங் என்னென்னா, கன்னியாகுமரி முடித்தேன். கன்னியாகுமரி கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் எடுத்து அதுக்கப்புறம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் சுற்றி ரிட்டன் அப்படியே வந்துட்டு கன்னியாகுமரி வந்தேன். கன்னியாகுமரி முடித்தோடனே என்னோட அடுத்த பிளானே இங்கே தான் இருந்தது. சரி மச்சான் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நேற்று நைட்டு இங்கே வந்து பார்த்தேங்க. ஐயோ, கிறிஸ்மஸ் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, ஃபுல்லாக வந்துட்டு என்னென்னா கோயிலில் நம்ம லைட்டிங்லாம் போடுவோம். ஆனால் அவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா, கோயிலில் லைட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சின்ன மரம் புல் பூண்டு எதுவுமே விடலைங்க. அந்த அளவுக்கு லைட் போட்டிருந்தாங்க. நான் பார்த்து ஃபுல்லாக ஷாக்கே ஆகிட்டேன், என்ன இப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு. அப்பவும் சொன்னேன், வாடா நீ கிறிஸ்மஸ்க்கு இங்கே வானா, கேட்கவே இல்லை. வேளாங்கண்ணிக்கு போனேன். நான் எப்போதும் நியூ இயருக்கு அங்கே போயிருக்கேன். நியூ இயருக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நேற்று அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைனாலும், ஆனால் எனக்கு பல கேள்விகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது பல விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் இப்போ ஜாலியாக இருக்கும். சரி வாங்க இந்த வியூவை பார்ப்போம். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு 360 ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது வியூன்னு. 2 சைடு க்ரீனரிஸாக, சென்டரில் ஒரு நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பாலம், அது பக்கத்துலேயே ஃபுல்லாக தண்ணி. அது ரன்னிங்கில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னா சென்டரில் 360 தூக்கிட்டு நான் மட்டும் தான் நடந்து போயிட்டுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வியூ ஃபுல்லான்ட்டு. 360யோட வியூவெல்லாம் மாற்றி ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 360 ஷார்ட்ஸ் எல்லாம் இன்னும் நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வர விலாக்லலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு 360 ஷார்ட்டில் ஆட் பண்ணி விட்றேன். இது பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அழகாக தூக்கிட்டு நானும் ஸ்டிக்கை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிட்டு ஒரு வழியாக வீடியோலாம் எடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு இது வந்துட்டு இங்கே குளிக்கிறாங்களான்னு தெரியல. இது வந்து தொட்டி, இது வந்து பாலம். பக்கத்துலேயே பார்த்தீங்களா வீடு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா. இந்த ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க. இது வந்து காமராஜர் அந்த காலத்தையும் அமைச்சிருக்காரு. அதான் ஆச்சரியமான விஷயமே. நம்ம வர நேரத்தில் என்னடா இங்கே கூட்டம்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. நம்ம வர நேரத்தில் இங்கே வந்துட்டு ஆளுகள் இல்லை, அதனால சந்தோஷம். வந்து வரும்போது ஆளுகளாக இருந்தாங்கன்னா நடக்க முடியாது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன வழி. அப்படியே இந்த லாஸ்ட்டில் வந்திங்கன்னா இங்கே ஒரு கேப் போட்டிருக்காங்க. அந்த கேப்பில் உட்காந்துட்டு இப்படி தண்ணி கால் கையெல்லாம் அப்படி அடிக்கலாம் பாருங்கள். இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக தண்ணிங்க. தண்ணிக்கெலாம் இங்கே பிரச்சனை இல்லை. பாருங்கள் பக்கத்துலேயே வாழை மரம்லாம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே கடையெல்லாம் இருக்குது. என்ன ஏதாச்சும் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்குங்க. ஓகே இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர். இந்த இடத்தோட பேர் வந்துட்டு தொட்டி பாலம். இது
அண்ணா அவர்கள் காலகட்டத்தில எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பாலம் வைக்கணும் அப்படின்னோன, அதில தண்ணியும் வந்து விவசாயத்துக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால, அவர் அந்த டைம் யோசிச்சு கட்டுன பாலம் தான் இந்த பாலம். தொட்டி பாலம். இது வந்து சரியான ஹைட்டுங்க. இங்க வீடியோல பார்க்கிறத விட ரொம்ப ஹைட்டா இருக்கும். நீங்க பார்க்கும்போது தெரியும். கீழ வீடு தென்னை மரம்லாம் இருக்காது. சின்னதா அப்படியே நானும் ஒரு வழியா அந்த சைடு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வரும்போது எடுத்த சீனரிஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிரீனரிஷா பக்கத்துலலாம் ஆளுங்கலாம் வர க்ரௌடு வர ஆரம்பிச்சது. நானும் சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டுன்னு. கீழ சின்ன சின்ன பில்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டியா தெரியும். அவ்வளோ ஹைட்ல இருக்கும் இது. 2 சைடு ஃபாரஸ்ட்டு கிரீனரிஸா பச்சை பசேல்னு பயங்கரமா இருக்கும். நீங்க கன்னியாகுமரிலாம் போறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. மார்த்தாண்டத்தில் உள்ள தொட்டி பாலம். பயங்கரமான இடம். சூப்பரா இருக்கும். நீங்க போனதுக்கு ஒர்த்தாவும் இருக்கும். நான் போனதில 100% ஒர்த்தா இருந்தது. இது எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃபேஃப், இதோட இந்த பிளாகை முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேலே இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அது இதுன்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ட்ராவல் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃபேஃப். பார்த்துங்க இதுதான் அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ். ஹலோ கயா. ஐயோ ஓகே, நான் பல்ல எக்ஸ்ப்ளோர் முடிச்சு